ஆனால் 5 இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ். நம்பர் 1, உங்களோட கட் ஹெல்த் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கோ உங்களுக்கு எந்த ஸ்கின் ப்ராப்ளமும் வராது, யூ வில் க்ளோ. நம்பர் 2, உங்களோட ஸ்கின் எவ்வளோ ஹைட்ரேட்டடாக இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்கின் ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு முகத்துக்கு ஒரு சாயம் போட்டோ அல்லது வந்து நீங்கள் வந்து ஒரு மேக்கப் பண்ணியோ உங்களை அழகுப்படுத்திக்கணுங்கிற அவசியமே கிடையாது. இஃப் யுவர் ஸ்கின் இஸ் வெரி ஹைட்ரேட்டட். நம்பர் 3, உங்கள் ஸ்கின்னுக்கு எவ்வளோ ஃபோலிக் ஆசிட், ஜிங்க் அண்ட் அயன், இது 3 உங்கள் உடம்புல எவ்வளோ நல்லா இருக்கோ அந்த அளவுக்கு உங்கள் ஸ்கின் வந்து ஸ்மூத்தாக இருக்கும், ஷைனியாக இருக்கும். இப்போல்லாம் நிறைய நம்ம க்ரீம்லாம் போட்டு ஒரு ஷைனியை கொண்டு வரோம்ல, அதெல்லாம் அவசியம் கிடையாது. இஃப் யூ ஹேவ் இனஃப் ஃபோலிக் ஆசிட், அயன் அண்ட் ஜிங்க். நம்பர் 4, உங்களோட பெண்களாக வரும்போது உங்களோட சைக்கிள் எவ்வளோ ரெகுலேட் ஆகுதோ, உங்களோட கர்ப்பப்பை எப்படி இருக்குது, கருமுட்டை பை எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் உங்களுடைய முக அழகு. இப்போ மெலாஸ்மான்னு ஒரு ப்ராப்ளம் சொல்லுவோம். மூக்குக்கு 2 பக்கத்தில் கரும்புள்ளியாக வரும், பட்டர்ஃப்ளை மாதிரி இந்த பக்கமும் பேட்ச் வரும். மெலாஸ்மா ஆக்சுவலி இண்டிகேட்ஸ் ஒரு பெண்ணோட கர்ப்பப்பையில் கட்டிகள் வளருதுன்னு சொல்லக்கூடிய ஒரு அறிகுறி. ஆனால் இன்றைக்கு நம்ம என்ன பார்க்குறோன்னா, அந்த கர்ப்பப்பையை விட்டுட்டோம். மெலாஸ்மா இஸ் அ ப்ராப்ளம், ஸோ மெலாஸ்மாக்கு என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியும்னு பார்க்குறோம். அதே போல் ரொசீஷியான்னு ஒரு ப்ராப்ளம் வரும். நீங்கள் வெயிலில் போனீங்கன்னா உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக பிங்காக மாறிடும். ஸோ இந்த ரொசீஷியா வந்து இன்றைக்கி எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, இட்ஸ் அ ஸ்கின் அலர்ஜி அந்த மாதிரி கான்செப்டில் பார்க்குறாங்க. ஆனால் உங்களுக்கு அல்சரேட்டிவ் கொலைட்டிஸோ இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோமோ இருக்குன்னா மட்டும்தான் உங்களுக்கு ரொசீஷியா டெவலப் ஆகும்.